வெற்றி நமதே, ஊர் எமதே. தேசிய மக்கள் சக்தி. வணக்கம். மற்றும் ஒரு உண்மை நலச நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இந்திய பாகிஸ்தானுடைய தாக்குதல் விவகாரமானது பாரிய அளவில் பேசுபொருளாக இருக்கின்றது. இந்திய பாகிஸ்தானுக்கு இடையிலான உச்சக்கட்ட ஒரு முருகல் நிலையும் காணப்படுகிறது. இந்திய அரசு திடீரென அதிரடி உத்தரவுகளை, அதிரடி அறிவிப்புகளை எல்லாம் வெளியிட்டு வருகின்றது. இந்த பின்னணியில் பல்வேறுபட்ட நகர்வுகளை இந்தியா பாகிஸ்தான் தாங்கி வருகிறது. இந்தியா பாகிஸ்தானுக்குள் இருக்கின்றது மோதல் தனியுமா, அழுத்தம் கொடுக்கின்றது ஒரு பக்கம் அமெரிக்கா, இவ்வாறு பல நகர்வுகளை கொண்டு நகர்ந்து கொண்டிருக்கிறது. இவைகள் சார்ந்துதான் பார்க்க போகின்றோம். பாகிஸ்தானுக்கு சொந்தமான மற்றும் பாகிஸ்தான் நிறுவனங்களால் இயக்கப்படுகின்ற அனைத்து விமானங்களும் தன்னுடைய வான்பரப்புக்குள் நுழைய இந்திய அரசாங்கம் தடை விதித்திருக்கிறது. கடந்த ஏப்ரல் மாதம் 22 ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய இந்த துப்பாக்கிச் சூட்டில் 26 பேர் பலியாகி இருந்தார்கள். இதனையடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக பல அதிரடி நடவடிக்கைகளை இந்திய மத்திய அரசு மேற்கொண்டிருந்தது. இந்தியா பாகிஸ்தான் இடையில் 1960ஆம் ஆண்டு கையெழுத்தான சிந்து நதி நீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டதாக இந்திய அரசு அறிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு செல்லும் சிந்து நதி நீரை இந்தியா நிறுத்தியிருந்தது. பாகிஸ்தான் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஆதரிப்பதை நிறுத்தும் வரை இந்த தடை நடைமுறையில் இருக்கும் என்று இந்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா ஆயுதப்படைகளுக்கு முழுமையாக செயல்பாட்டு சுதந்திரத்தை வழங்கியிருக்கிறார். இந்த நிலையில் பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய வான்வெளியை பயன்படுத்த தடை விதித்தது இந்திய மத்திய அரசு இதையும் உத்தரவிட்டிருக்கிறது. அடுத்த கட்ட புதிய நடவடிக்கையாக பாகிஸ்தான் விமான நிறுவனங்களின் விமானங்களுக்கு இந்தியா தனது வான்வழியை மூடியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் பதிவு செய்யப்பட்ட விமானங்களுக்கும் பாகிஸ்தான் விமான நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்களால் இயக்கப்படுகின்ற சொந்தமான அல்லது குத்தகைக்கு விடப்பட்ட விமானங்களுக்கும் இந்திய வான்வழி மூடப்பட்டிருக்கிறது. இந்த தடை பாகிஸ்தான் ராணுவ விமானங்களுக்கு பொருந்தும். இந்தியா பாகிஸ்தான் இடையே நேரடி விமான சேவைகள் இல்லை. சிங்கப்பூர், மலேசியா மற்றும் பிற கிழக்கு ஆசிய நாடுகளுக்கான விமானங்களுக்கு பாகிஸ்தான் விமான நிறுவனங்கள் இந்திய வான்வழியை பயன்படுத்தி வருகின்றன. இதேவேளை அடுத்த 24 முதல் 36 மணி நேரத்துக்கு இந்தியா ராணுவ தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருப்பதாக இஸ்லாமாபாத்துக்கு நம்பகமான உளவுத்துறை தகவல் கிடைத்திருப்பதாக பாகிஸ்தானின் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சர் நேற்று தினம் ஒரு கருத்தினை வெளியிட்டிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. பிராந்தியத்தில் ஏற்படுகின்ற எந்த ஒரு கடுமையான விளைவுகளுக்கும் இந்தியா பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருந்தார். பாகிஸ்தான் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சர் அதாவுல்லா தாரர் இந்த செய்தியை நேற்று தினம் அதிகாலை வெளியிட்டு சமூக வலைதளத்தில் தன்னுடைய பதிவில் இதை போட்டிருந்தார் என்பதையும் இங்கு சொல்லுகின்ற பொழுது, காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு அதிகரித்து வருகின்ற பதட்டங்களையும் இந்தியாவும் பாகிஸ்தானும் தணிக்குமாறு அமெரிக்கா வலியுறுத்துகின்றது. அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ, இந்தியா வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெயசங்கர் மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஆகியோர் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது மேற்கண்ட விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளியுறவு செயலாளர் ரூபியோ பயங்கரவாதத்துக்கு எதிரான தங்களது ஒத்துழைப்பை வலியுறுத்தி விசாரணைகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் என்றதையும் நாங்கள் இந்த இடத்தில் சொல்லுகின்ற பொழுது, பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியாவுடன் ஒத்துழைக்க அமெரிக்காவின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்திய ரூபியோ, காஷ்மீரில் நடந்த மனச்சாட்சியற்ற தாக்குதலை விசாரிப்பதில் பாகிஸ்தானின் ஒத்துழைப்பையும் வலியுறுத்தியிருக்கிறார். ஜெயசங்கருடனான தொலைபேசி உரையாடலின் போது பஹல்காமில் நடந்த கொடூரமான பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு தன்னுடைய வருத்தத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே ரூபியோவின் அழைப்புக்கு பிறகு இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெயசங்கர் தன்னுடைய உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் தாக்குதலுக்கு காரணமானவர்கள், ஆதரவாளர்கள் மற்றும் திட்டமிடுபவர்கள் நீதியின் முன் அவர்கள் நிறுத்தப்பட வேண்டும், சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்ற பதிவு ஒன்றையும் அவர் இட்டிருக்கின்றார். இவ்வாறு இதனுடைய நகர்வுகள் இருக்க போகின்ற பொழுது இந்தியா பாகிஸ்தான் ராணுவ பலம் யாருக்கு அதிகம், அணு ஆயுதம் யாரிடம் இருக்கிறது, எவ்வளவு இருக்கின்றது என்ற மிகப்பெரிய கேள்விகள் எல்லாம் சமூக வலைத்தளத்தில் பரவி வருகிறது. அந்த பின்னணியில் ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பதட்டம் உச்சத்தில் இருக்குது. இரு நாடுகளுக்கும் இடையிலான சிந்து நதி ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்தல், அட்டாரி வாகா எல்லையை மூடுவது, பாகிஸ்தான் குடிமக்களின் விசாக்களை ரத்து செய்வது போன்ற பல முடிவுகளை இந்தியா எடுத்திருக்கிறது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக பாகிஸ்தான் 1972ஆம் ஆண்டு கையெழுத்தான சிம்லா ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கு. நதிகளின் நீரை தடுக்கவோ அல்லது திசை திருப்பவோ செய்யும்
எந்த முயற்சியும் போர் நடவடிக்கையாக கருதப்படும் என்றும் அதுக்கு முழு பலத்துடன் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் பாகிஸ்தான் அரசு சொல்லுகிறது. இரு நாடுகளின் அரசியல் தலைமையும் பரஸ்பர பதிலடி கொடுக்கும் விதமாக கடுமையான எச்சரிக்கைகளையும் காட்டமான கருத்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர். இதெல்லாம் இப்படி இருக்கின்ற பொழுது பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு முதல் முறையாக, அதாவது கடந்த 24ஆம் தேதி பொதுமக்கள் மத்தியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இந்த தாக்குதலுக்கு காரணமான தீவிரவாதிகள் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு மோசமான தண்டனையை பெறுவார்கள் என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு தீவிரவாதியையும் அவர்களுக்கு ஆதரிப்பளிப்பவர்களையும் இந்தியா அடையாளம் கண்டு தண்டிக்கும் என்ற செய்தியை தான் முழு உலகுக்கும் தெரிவிக்கிறேன் என்ற விடயத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். எஞ்சியுள்ள தீவிரவாதிகளை மண்ணோடு மண்ணாக அழிக்கும் நேரம் தற்போது வந்துவிட்டது என்ற விடயத்தையும் மோடி சொல்லியிருக்கிறார். பாகிஸ்தானுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காதபடி உறுதி செய்வதற்கான ஒரு உத்தி வகுக்கப்பட்டிருக்கிறது என்று இந்தியாவின் நீர்வளத்துறை அமைச்சர் CR பாட்டால் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். பாகிஸ்தான் பிரதமர் இந்தியாவின் எந்த ஒரு நடவடிக்கைக்கும் வலுவான பதிலடி கொடுக்க தெரிவித்ததாக அதே வேளையில் பாகிஸ்தானின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் போர் அறிவிக்கப்படுவதாக இல்லாட்டி அறிவிப்பதாக கருதப்படும் என்று அவர் சொல்லியிருந்தார். நீர் சார்ந்தான நடவடிக்கை எடுத்தாலும் அது போர் அறிவிப்பு என்றுதான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்ற விடயத்தையும் அங்கு சொல்லியிருக்கின்றார்கள். வீட்டையும் தாண்டி ஒரு முழுமையான பெரிய போருக்கு வழிவகுக்கும் வகையிலான இராணுவ நடவடிக்கைகளை இந்தியா எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை புறந்தள்ளிவிட முடியாது என்று தெற்காசிய நாடுகளின் அரசியலை கண்காணிக்கின்ற நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். இருப்பினும் இராணுவ நடவடிக்கை குறித்து அவசர முடிவுகளை எடுப்பது குறித்து ஒரு ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் SH பனாக் இந்த விடயத்தை சொல்லுகிறார். பாகிஸ்தான் அணு ஆயுதங்கள் கொண்ட ஒரு நாடு. இந்தியா ஏதேனும் இராணுவ நடவடிக்கை எடுத்தால் அதுக்கு பதிலடி கொடுக்கும் அளவுக்கு போதுமான ஆயுத பலம் பாகிஸ்தானத்தில் இருக்கு என்று அவர் தன்னுடைய கட்டுரை ஒன்றில் சொல்லியிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏவுகணைகள், ட்ரோன்கள், விமானப்படை என எதுவாக இருந்தாலும் எந்த இழப்புமின்றி பதிலடி தாக்குதலை நடத்த தேவையான தொழில்நுட்ப திறன் இந்தியாவிடம் இல்லை. ஆனால் பதிலடி கொடுக்கும் திறன் பாகிஸ்தானுக்கு இருக்கு. ஆகையால் நாம் அதுக்கு தயாராக இருக்க வேண்டும் என்ற விடயத்தையும் அவர் முன்வைத்திருந்தார். ஆகவே பாகிஸ்தான் ராணுவத்தின் தயார் நிலை குறித்து அந்த நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசி பல்வேறு விடயங்களை சொல்லுகிறார். அதாவது தயார் நிலையில் இருக்கின்றோம், எந்த சூழ்நிலைக்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என்ற விடயத்தை அவர் பதிவு செய்திருப்பதோடு பல்வேறுபட்ட விடயங்களையும் அவர் சொல்லியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் போர் தொடுத்தல் என்பதை விட சுமூகமாக எவ்வாறு இதனை நாம் சரி செய்து கொள்வது என்பது பற்றி சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதிலும் குறிப்பாக தீவிரவாதத்தை இல்லாது ஒழிக்க வேண்டும் என்ற கொள்கையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம், போர் சூழல் எவ்வாறு அமைய போகின்றது, இல்லாட்டி இருக்கக்கூடிய அழுத்தம் எப்படி அது நீங்க போகிறது, எப்படி அதை சரி செய்ய போகின்றார்கள், பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் அமெரிக்கா கொடுக்கிற அழுத்தத்தால் ஏதாவது சரி வருமா இல்லையா, எப்படி அதனுடைய நகர்வுகள் நகரப் போகிறது என்பதெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றும் ஒரு உண்மையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.